அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். IANS மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்புகள். தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்க போகிற கட்சி எது? அதிமுக 114 127, திமுக 104 114, தவேக 6 12. தேசிய ஊடகமான IANS மேட்ரிக்ஸ் என்ற ஊடகம் இந்தியா முழுக்க உள்ள 5 மாநிலங்களில் அடுத்து ஆட்சி அமைக்க போகிற கட்சி எது என்ற கருத்து கணிப்பை நிகழ்த்தியிருந்தது. மேற்கு வங்க மாநிலத்தில் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும். அதே சமயத்தில் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைவான தொகுதிகளை பெறும். பாஜக வலிமையான கட்சியாக உருவெடுக்கும். அசாமில் மீண்டும் பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். கேரளாவில் ஏறக்குறைய ஆளும் கட்சியான இடதுசாரிகளுக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே சிறிய வேறுபாடுதான் உள்ளது. இருப்பினும் இடதுசாரிகளுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மீண்டும் NR பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று தமிழகத்தில் ஆளும் திமுக அரசிற்கு எதிரான மனநிலை இருப்பதனால் NDA கூட்டணி வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் தெரிவிக்கிறது. மேலும் தமிழகத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஆளும் திமுக அரசிற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக ஆட்சியில் அதிருப்திகள் நிலவுகிறது. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. வேலையில்லா திண்டாட்டம், போதைப்பொருள் அதிகரிப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் என எதையுமே திமுக அரசு தடுக்கவில்லை. மேலும் திமுக அரசு கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியான மதுக்கடைகளை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டது. இப்படி தொடர்ந்து திமுக அரசு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாதது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை போன்றவை தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக இருக்கிறது. NDA கூட்டணி மிகச் சிறப்பான வலுவான நிலையில் உள்ளது. NDA கூட்டணியில் உள்ள பாஜக, அதிமுக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, IJK, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி உடனான கூட்டணி என்பது ஏறக்குறைய தமிழகத்தில் 114 127 இடங்களை பெறும் என்றும் இவர்கள் ஏறக்குறைய 38% 40% வாக்கு வங்கியை பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று ஆளும் தரப்பான திமுக கூட்டணி, இதில் காங்கிரஸ் கட்சி, VC, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, தேமுதிக போன்ற 26 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டணி இந்த தேர்தலில் 104 114 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடியும். இவர்களால் வலிமையான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியுமே தவிர ஆளும் கட்சி அந்தஸ்தை பெற முடியாது. மேலும் இந்த கூட்டணிக்கு 36 38% வாக்கு வங்கி உள்ளது. குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான வாக்கு வங்கி வித்தியாசம் என்பது வெறும் 2 மட்டும்தான். புதியதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்களின் தவேக கட்சி வரும் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் அவர்களால் மிகப்பெரிய வெற்றியை குவிக்க முடியாது. தொகுதியில் 14 16% வாக்கு வங்கியை அவர்கள் பிரிக்கிறார்கள். அது நகர்ப்புறங்களில் அதிகமாகவும் கிராமப்புறங்களில் குறைவாகவும் சென்னை மண்டலத்தில் இருந்தாலும் கூட மற்ற மண்டலங்களில் நகர்ப்புறங்களில் குறைவாகவும் கிராமப்புறங்களில் அதிகமாகவும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தவேகவிற்கு 6 12 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். மேலும் தவேகவிற்கு 13 16% வாக்கு வங்கி தொகுதிக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் 4வது நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தனித்த தரவுகள் எதையும் வெளியிடவில்லை அந்த அமைப்பு. அதே சமயத்தில் மற்ற கட்சிகள் அனைத்தும் தமிழகத்தில் 12% வாக்கு வங்கியை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பாக லோயாலா மாணவர்களினுடைய கருத்து கணிப்பு வெளியாகி இருந்தது. அந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 90 இடங்களிலும், தவேக 50 இடங்களிலும், அதிமுக 80 இடங்களில் டெபாசிட் இழக்கும். மேலும் தவேக 82 இடங்களில் 2வது இடத்தை பெறும். தமிழகத்தில் அதிமுக என்ற கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். மேலும் 2வது இடத்தை தவேக பெறும் என அந்த கருத்து கணிப்புகள் கூறியிருந்தது. தேசிய ஊடகத்தினுடைய கருத்து கணிப்பிற்கும் அதற்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது. மேலும் இதற்கு முன்பாக வந்த கருத்து கணிப்புகளில் ரங்கராஜன் பாண்டே, தினமலர் கருத்து கணிப்புகள் மட்டுமே NDA கூட்டணிக்கு சாதகமாக இருந்தது. மற்ற கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக கூட்டணிக்குத்தான் சாதகமாக இருந்தது. நன்றி.